ஹலோ கைஸ், ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். ஒரு ட்ராவல் ஏஜென்சி என்ன போட்டிருக்காங்கன்னா, ஜிஎஸ்டி நிதி லைசன்ஸ் இருக்கவங்களா பார்த்து புக் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு ட்ராவல் ஏஜென்சிக்கு கட்டாயம் வேணுமா இல்லையாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 20 lakhsக்கு மேலே டேர்ன் ஓவர் பண்ணுறவங்களுக்கு தான் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் மேண்ட்ரி. 20 lakhsக்குள்ளே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம் இல்லை. அதே போல் இந்த நிதி ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் லெவலில் ஸ்டேட் லெவலில் அங்கீகாரம் வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த நிதி லைசன்ஸ் எடுத்துக்கலாம். இது சின்ன சின்ன டூர் ஏஜென்சி ட்ராவல் ஆப்ரேட்டருக்கு இது கட்டாயம் இல்லை. கவர்மெண்ட்லேயும் இது 100% கட்டாயம்னு ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. நீங்கள் இப்போ தான் பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க, உங்கள் டேர்ன் ஓவர் 20 லட்சத்துக்குள்ளாரதான் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் எம்எஸ்எம்இ உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்தாலே போதுமானது. அதே மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யாரும் பணக்காரங்களாயிட்டு வரதில்லைங்க. சொந்தமாக முயற்சியில் முன்னேறன்னு பார்க்குறவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட சொந்தமாக காட்டேஜோ வெஹிக்கிளோ ஆரம்பத்தில் இருக்கிறது இல்லை. சொல்லப்போனால் பெரிய பெரிய கம்பெனிங்களான Booking.com, மேக் மை ட்ரிப், ஓயோ ரூம்ஸ் இவங்கள்ட்ட கூட சொந்தமாக ப்ராப்பர்ட்டி எதுவும் இல்லைங்க. இவங்க ஜஸ்ட் கஸ்டமரையும் ப்ராப்பர்ட்டியும் கனெக்ட் பண்ணுற வேலையை தான் பார்க்குறாங்க. ஜஸ்ட் சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் சொந்தமாக காட்டேஜ், ரெசார்ட், வெஹிக்கிள் எதுவும் வச்சிருக்கணும்னு கட்டாயம் கிடையாதுங்க. பக்கத்தில் நியர்பை இருக்க காட்டேஜ் ஆர் வெஹிக்கிள் கேப் ஓனர்கிட்ட போய் நீங்களும் டைப் பண்ணி தாராளமாக உங்கள் சர்வீஸை கொடுக்கலாம். ஸோ எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஜெனியூனாக பண்ணுங்கள். நான் சொன்னது சரியா தப்பான்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.